அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாமல்ல என் தாய் பிரத்திங்கிற நரசிம்மனுடைய விஷ்ணுமானுடைய பரிபூர்ணமான ஆசை இந்த மாயன் மயனை தொடர்ந்து பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் அமையணும். அந்த வகையில் மாயன் மயன் பொறுத்த வரைக்கும் அமானுஷியம் மட்டுமல்ல, ஆன்மீகம் மட்டுமல்ல, சோழி பிரசன்னத்தின் மூலமாக உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் பேசி வருகிறேன். மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு. அந்த வகையில் ஒரு அற்புதமான நிகழ்வு. ஜோதிடம் என்பதெல்லாம் ஒரு கால கணிதம் தான். எத்தனையோ மகான்களும் ஞானிகளும் நம்முடைய நலன் பொருட்டு வாழ்கின்ற காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு கிடைக்காமல் கலங்கி நிற்கும் பொழுது, கண்ணீர் சிந்தும் பொழுது, என்ன செய்வது என்று திகைக்கும் பொழுது நமக்கெல்லாம் வழிகாட்டு செய்திருக்கின்றனர். அந்த வழிகாட்டு ஒரு நூல் தான் ஜோதிடம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஜோதிடம் பார்த்திங்கன்னா எத்தனையோ ஜோதிடம் இருந்தாலும் கூட அந்த வகையில் பார்க்கும்போது சோடி பிரசனம். இந்த சோடி பிரசனம் என்பது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது, ஒரு சிக்கல் வருது, தீர்க்க முடியாமல் தீர்வு கிடைக்காமல் திண்டாடுவதையெல்லாம் நாம் வாழ்க்கையில் சந்திக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உயர்ந்து உன்னதமான நிலையில் அரசியலில், ஆன்மீகத்தில், பொருளாதாரத்தில் இருக்கும் பொழுது திடீர்னு ஏதோ காலை பற்றி இழுப்பதை போல, பரமபத பாம்பு கடித்தது போல எல்லாம் இழந்து நடுத்தருவுக்கு வந்து விடுவார்கள். எப்படி வந்தது, ஏன் நடந்தது, எல்லாம் இருக்கின்றது. அறிவு இருக்கின்றது, திறமை இருக்கின்றது, நல்ல நிலையில் தானே நாம் நடத்தி கொண்டிருந்தோம். தொழிலில் ஏன் இவ்வளவு பெரிய ஒரு தேக்கம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டது என்றெல்லாம் திகைத்து போவார்கள். அரசியலில் பார்க்குறோம், ஒரு அற்புதமான நிலையில் இருப்பாங்க. அடுத்தது இவர்கள் தான் அந்த கட்டத்தை நெருங்கப் போகின்றார்கள் என்று நினைக்கும் பொழுது பார்த்தா நமக்கு பின்னால் இருப்பவர் முன்னோக்கி சென்று விடுவார். அந்த பதவியை எளிதில் கைப்பற்றி விடுவார். திகைத்து போகின்றோம். அதே பக்கத்தில் ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா உயர்ந்த உன்னதமான இடத்தை நோக்கி நகர்ந்து வருவார்கள். ஒரு குரு ஸ்தானத்துக்கு வருவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த இடத்தை வேறொருவர் தக்க வைத்துக் கொள்வார். அரசியலில், ஆன்மீகத்தில், பொது வாழ்க்கை, தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்மிடம் தொழில் கற்றவர் நம்மை விட தொழிலில் முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பார். ஆக 3 நிலைகளிலும் ஒரு நிலையை நாம் நோக்கி நகரும் பொழுது, ஏன் அந்த நிலையை நாம் அடைந்து விட்டாலும் கூட செல்வாக்கில் இருக்கிறோம், பொருளாதாரத்தில் இருக்கிறோம், அரசியலில் இருக்கிறோம், ஆன்மீகத்தில் இருக்கிறோம், ஆனால் எல்லாம் இழந்து இருக்கின்ற ஒரு நிலைக்கு காரணம் என்ன நம்ம என்னைக்காக யோசிச்சு பார்த்துருப்போமா? ஆனால் நீங்கள் யோசிக்கிறீங்களோ இல்லையே, ஜோதிடம் யோசிக்கும். அதைத்தான் நம்முடைய ரிஷிகளும் மகான்களும் நம்முடைய நலன் பொருட்டே நமக்காக நல்லதை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது என்னுடைய அனுபவத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு காரணம் ஏதாவது ஒரு சாபம் இருக்கலாம். ஒரு மனிதன் நல்ல நிலையில் நகர்ந்து செல்லும் பொழுது அந்த வெற்றியை நோக்கி நகர முடியாமல் ஏதோ ஒரு தடங்கள் இருப்பதை போல, சரி அந்த வெற்றியை அடைந்து விட்டோம், தொடர்ந்து அதை தக்க வைத்துக் கொள்வதில் ஒரு போராட்டமான ஒரு நிலையை சந்திக்கிற நிலையில் ஏதோ ஒரு தடை இருப்பதாகத்தானே நாம் உணர்கிறோம். வருமுன் காக்குள் கண்கட்ட முன்பு சூரிய நமஸ்காரம் பண்ணுவதை விட புலம்புவதால் எந்த பலனும் இல்லை. ஒரு நிகழ்வு நடக்கின்றதுன்னா கவலையப்படாதீங்க. அடுத்த நிமிடம் இன்றைய காலகட்டத்தில் அவனவன் 1000 கவலையோடு சுமைகளோடு ஓடிக்கொண்டிருக்கின்றான். நம் கவலைக்கும் கண்ணீருக்கும் அவன் தீர்வு தருவானா? தரமாட்டான். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நிகழ்வு 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஆலயம். இந்த வரதராஜ பெருமானுடைய ஆலயம் வாழ்க்கையில் ஒரு முறை தரிசிக்கணும். அற்புதமான ஒரு ஆலயம் மட்டுமல்ல, வாழ்வையை திருப்பி போடக்கூடியது மட்டுமல்ல, ஜோதிட சாஸ்திரத்தில் ஜோதிடம் கற்றுக்கொண்டவர்களும் சரி, ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பவர்களும் சரி, இந்த ஆலயத்துக்கு ஒருவரை சென்று நின்று தரிசிக்கணும். வரம் தர்ற மாதிரி யாரும் தரமாட்டாங்க. அதுவும் காஞ்சி வரதன் தருகின்ற வரத்திற்கு ஈடேது இணையேது ஒரு நிகழ்வு. கௌதம முனிவருடைய ஆசிரமம். அந்த அற்புதமான முனிவர், அற்புதமான ஒரு யோகி, ஞானி, மகான் என்றெல்லாம் அடுக்கிக் கொண்டே போகக்கூடிய அந்த கௌதம ரிஷி. அந்த கௌதம ரிஷியினுடைய ஆசிரமத்தில் 2 சீடர்கள். குருவை எல் என்பதற்குள் எண்ணெயாக வரக்கூடியவர்கள். குருவின் பணிவிடையில் தன்னுடைய வாழ்வை கழித்தவர்கள். குருவை தவிர அவருக்கு வேற சிந்தனையே இல்லை. அப்படிப்பட்ட குரு பக்தியில் உயர்ந்த அந்த உத்தம சீடர்கள் ஒரு முறை கௌதம ரிஷி தன்னுடைய தியானத்தை கலைத்து அந்த ஹோமத்திற்கான நீர் கொண்டு வருமாறு கேட்கின்றார். அந்த தன்னுடைய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக நீர் கொண்டு வர செல்கின்றார். இருவரும் சேர்ந்து சென்று நீர் கொண்டு வருகின்றார்கள்.
கொண்டு வந்த நீர் இருக்கின்றது. அந்த நீரை அபிஷேகம் செய்வதற்காக கௌதம ரிஷி அந்த நீரை உற்று பார்க்கும் பொழுது அதில் ஒரு பல்லி இறந்து கிடப்பதை பார்த்து திகைத்து போகின்றார்கள். ஒரு அனுபவத்தில் இந்த கோபம் என்பதெல்லாம் நமக்கெல்லாம் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு போயிடும். ஆனால் அந்த ரிஷிகளுக்கும் மகான்களுக்கும் சித்தர்களுக்கும் வருகின்ற கோபமானது மிக கடுமையானது. நமக்கெல்லாம் தெரியும் துர்வாசருடைய கோபம். அத்தகைய கோபத்தினுடைய உச்சநிலை சாபமாக மாறிவிடும். அந்த சாபத்தை பொறுத்தவரை ஒரு தீர்வு அமையுமானால் கொடுத்தவரே அவனுக்கு வரமாக அளித்தால் உண்டுதான் உண்டு. அந்த வகையில் கௌதம ரிஷியினுடைய கண்களில் நெருப்பு பிழம்பாக போகிறது. இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக கொண்டு வந்த அந்த பாத்திரத்தில் பல்லி செத்து கிடைக்கின்றது. நீங்கள் சரியாக கவனிக்கவில்லையா? நடுங்கி போகின்றார்கள் சீடர்கள். குருவே, இத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு பணிவிடை செய்கின்றோம், இந்த தவறு எங்கள் விதியோ மதியோ தெரியவில்லை என்று கலங்கிய போடுவதற்கு அவர்கள் கலங்கவில்லை. இதே பள்ளியாக நீங்கள் போவாய் என்று ஒரு சாபத்தை தருகின்றார். திகைத்து போகின்றார்கள், நடுங்கி போகின்றார்கள் சீடர் இருவரும். நடுங்கிய சீடர் இருவரும் குருவினுடைய பிரிவை தாங்காமல் குருவினுடைய பாதம் படுகின்றார்கள். தன்னுடைய கண்ணீரினால குருவினுடைய பாதம் கழுவுகின்றார்கள். குருவே, அறியாமல் செய்துவிட்டோம், தெரிந்து செய்யவில்லை. தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவத்தை போக்குகின்ற இடம் உங்கள் திருவடி தானே என்றவருடைய திருவடியை பற்றுகின்றார். குரு தன் சுயநினைவு அடைகின்றார். தன் நிலையை ஒரு சீடர்கள் இருவரையும் மார்புற தழுவி, நீங்கள் தெரிந்து செய்தீர்களோ தெரியாமல் செய்தீர்களோ விதியின் வழியே செய்தீர்களோ கவலைப்படாதீர்கள். நீங்கள் காஞ்சிபுரம் வரதன் ஆலயம் சென்று வழிபாடுங்கள். ஒருவர் தங்கப்பள்ளியாகவும் இன்னொருவர் வெள்ளிப்பள்ளியாகவும் அங்கு இருப்பீர்கள். உங்கள் இருவருக்குமே சாபம் தரத்தை நிவர்த்தி தரக்கூடிய சக்தி அந்த காஞ்சி வரதனுக்குத்தான் ஒன்று சென்று விடுங்கள் என்று கூறுகின்றார். ஒருவர் தங்கப்பள்ளியாக நகர்ந்து ஊர்வதை பார்க்கின்றார். இன்னொருவர் அதை உற்று பார்த்து சற்று நேரத்தில் அவரும் வெள்ளி பள்ளியாக மாறி ஊர்ந்து செல்வதை பார்க்கின்றார்கள். அந்த இருவரும் பள்ளிகளாக மாறி இன்றும் காஞ்சி வரதனுடைய சன்னிதானத்தில் மேற்கூரையில் இருப்பதை பார்க்கின்றோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நான் சொன்னேன் அல்லவா, அரசியல்ல, ஆன்மீகத்தில், பொது வாழ்க்கையில் ஏதோ ஒரு சாபம், கண்ணுக்கு தெரியாத சாபம். அந்த சாபம், அதாவது எத்தனையோ சாபங்கள் இருக்கின்றன. சாபங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். பெண் சாபம், சிசு சாபம், குரு சாபம், சர்வ சாபம் என்று கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 32 சாபங்கள் இருக்கின்றன. அதில் முதன்மையான சாபம் குரு சாபம் தான். அந்த குருவின் சாபத்தை தீர்க்க வேண்டுமானால் அந்த குருவின் பாதத்தை தவிர, குரு காட்டுகின்ற வழியை தவிர எதுவும் இல்லை. இன்னைக்கும் காஞ்சிபுரம் சென்றீர்களானால் அந்த 2 பள்ளிகளை பார்க்கலாம். ஐம்பொன்னால் செய்யப்பட்டு தங்க முலாம் வெள்ளி முலாம் பூசப்பட்ட அந்த 2 பள்ளிகளை காணலாம். நம் வாழ்க்கையில் கலங்கி போகின்றோம். பதவியில், அரசியல்ல, ஆன்மீகத்தில், பொதுத்துறையில், அரசு துறையில் இருப்பவர்கள் ஏதோ சூழ்நிலையின் காரணமாக சிலதை இழந்து கலங்கி நிற்கும் பொழுது இனி யார் என்று நிலை வரும்பொழுது ஒரு முறை காஞ்சி வரதரை தரிசியுங்கள். காஞ்சி வரதன் ஒருவனே வரம் தரக்கூடியவன், அபயகரத்துக்கு சொந்தக்காரன். அவன் பாதம் பணிந்து இந்த 2 பள்ளிகளை தொட்டு தடவுவதன் மூலம், அவர்களை உற்று நோக்குவதன் மூலம் அந்த சாபம் நீங்கிவிடும். எளிய பரிகாரங்க, 1000 பரிகாரம் வேண்டாம். குரு சாபம், குருவினுடைய சாபம் மட்டுமல்ல, பெற்றோருடைய சாபம் கூட இருக்கலாம். தன்னுடைய தாய் தந்தையருக்கு கொல்லி வைக்காமல் போகலாம், தன் தாய் தந்தையுடைய வேதனைக்கு ஆளாகலாம், குருவினுடைய வேதனைக்கு ஆளாகலாம், ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒருவருடைய ஆத்மாவினுடைய கோபத்திற்கு ஆளாகலாம். காஞ்சிபுரம் சென்று காஞ்சி வரதரை தரிசித்து கௌதம முனிவரை மனப்பூர்வமாக தியானித்து மனமுருக போய் தடவினால் மட்டும் போராது, வணங்கினால் மட்டும் போராது. இடத்துக்கு கேட்டு நிற்கணும் மனமுருக. குருவே கௌதம ரிஷியே, குரு அதான் சொல்றாங்க, தாயோடு சுவையும் தந்தையோடு துணையும் மனைவியோடு மானமும் குருவோடும் எல்லாம் போனாலும் கூட இந்த வரதன் தருகின்ற வரம் இருக்கிறது அற்புதம். ஒரு குரு சாபம் வந்தால் அதை தீக்கின்ற சக்தி வரதனுக்கு ஒருவனே உண்டு. என்னுடைய ஜோதிட அனுபவம். அதற்கு கீழ் என்று கௌதம மகரிஷியை மனமுரு தியானித்து மனமுருக ஆத்மார்த்தம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் நான் ஏதாவது சாபபாவங்களுக்கு என் வாழ்வில் ஏற்பட்டிருந்தாலோ இல்லது என்னுடைய முன்னோர்களுக்கு ஏற்பட்டிருந்தாலோ மன்னித்து பொறுத்து அருள வேண்டும் என்று அந்த குருவினுடைய சீடர்கள் இருவரையும் தியானித்து நீங்கள் எப்படி சாபபாவத்திலிருந்து விடுபட்டீர்களோ அந்த நிலைகளுக்கு வர வேண்டும் என்று மனமுருக பிரார்த்தனை செய்வீர்களானால் அற்புதமான பலனை, இழந்ததை திரும்ப பெறுவீர்கள். இழந்தது பார்த்தீங்கன்னா அரசு துறையில் இருக்கலாம், இல்லை ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கலாம், இல்லை கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், இல்லை பெற்றோர் பிள்ளையுடைய சாபமாக இருக்கலாம், இல்லை ஏதோ குரு சாபமாக இருக்கலாம். ஏதோ ஒரு சாபம் ஏதோ ஒரு நிலையில் ஒரு நெருக்கடியாக இருந்து நம் வாழ்வுடைய வெற்றிக்கும் சந்தோஷத்திற்கும் தடையாக இருக்கும் அல்லவா? சென்று நின்று பாருங்கள். இந்த தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி தங்கம் நன்றாக உற்று பார்க்கல. இது ஒரு ரகசியம் இருக்கு, அதை நான் சொல்லணும். தங்கம் யாருக்கு உரியவன் என்றால் குருவுக்குரியவன், பிரகஸ்பதிக்குரியவன்.
வெள்ளி யாருக்கு உரியவன் என்றால் சுக்கிரனுக்கு உரியவன், களத்திரக்காரன் சுக்கிரனுக்கு உரியவன். ஆக 2 குருங்க, 2 குரு. அற்புதமான சாபம். அந்த சாபத்திற்கு விடைவு சொன்னார் பாருங்க கௌதம ரிஷி. அதாவது பிரகஸ்பதி குரு, அதே மாதிரி அசுர குருவாகிய களத்திரக்காரன் சுக்கிரன். ஆக 2 குருவரையும் ஏக முறையில் அவர்கள் பாதம் தடவி அவர்கள் நினைப்பீர்களானால் அற்புதமான யோக பலன்களை இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு எளிய பரிகாரம். காலம் தாழ்த்த வேண்டாம். நம்பிக்கை, அந்த நம்பிக்கை உங்களை நகர்த்தும். வரதன் உங்களை காப்பாற்றுவான், வரதன் வரம் தருவான். சென்று நின்று வழிபட்டு சாப பாவங்களை நீக்குவதற்கு ஒரு அருமையான வழி முயன்று பாருங்கள்.